ஹாய் ஃபேம், இது டிஸ்கவுண்ட் இல்லைங்க, இது பிரைஸுக்கு மேக்கப் போட்ட ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்கு. என்னடா சொல்ற, ஒன்னும் புரியல அப்படிங்கிறீங்களா? வாங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் ரமேஷ்னு பேரு. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். கடந்த ஒரு 6 மாசமா ஹார்ட் மெடிசின்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. அவர் யூஸ்வலா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வீட்டு பக்கத்திலே ஒரு ஃபார்மசி இருக்கு. மாசம் அந்த ஃபார்மசியில போய் அவருக்கான மருந்து அவர் வாங்கிட்டு வருவார். சரி, இந்த மாசமும் நமக்கான மருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இன்னொரு ஃபார்மசி பாக்குறாரு போற வழியில. அது ஒரு பெரிய கார்ப்பரேட் ஃபார்மசி. அது பேர் நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா 15% 50% வரையும் டிஸ்கவுண்ட்டில் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. சரி, இவரும் பார்த்துட்டு சரி, இவர் யூஸ்வலாக வாங்குற மெடிக்கல் ஷாப்கே போகிறாரு. இவர் யூஸ்வலாக வாங்குற மருந்தை போய் கேட்குறாரு. ஸோ அவர் கேட்குறாரு, இந்த மருந்துக்கு எவ்வளோங்க நீங்கள் எனக்கு டிஸ்கவுண்ட் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே ஒரு 5% ஒரு 10% அவருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் அவர் கொடுப்பார் போல இருக்கு. 10%? அந்த கடையில் 15% 50% போட்டிருக்காங்க டிஸ்கவுண்ட். நீங்க என்ன 10% தரீங்கன்னா, அந்த பார்மசிஸ்ட் என்ன சொன்னானா, இல்ல சார் அவ்வளவுதான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு மருந்து வாங்காம அந்த கார்பரேட் கடைக்கு போயிட்டாரு. ஏன்னா அங்க 50% டிஸ்கவுண்ட் கிடைக்குது இல்லையா? போனதும் அவர் சாப்பிட்ற மருந்து இருக்கான்னு கேட்டாரு. அவங்களும் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கூட இன்னொன்னும் சொன்னாங்க, சார் நீங்க கேட்ட மருந்துக்கு 10% தான் டிஸ்கவுண்ட், அதே எங்களோட பிராண்ட் மருந்து வாங்கினீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் சார் அப்படின்னாங்க. அதான் நம்மால் பூரிச்சு போயிட்டாரு. சரிங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி, அடுத்த நாள் எடுத்துட்டு இவருக்கு திடீர்னு மனசுல தோணுச்சு, சரி ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு எடுத்து பார்க்கறாரு. அவர் என்ன பார்த்தாரு நீங்களே பாருங்க. ஸோ இந்த 2 மருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்போசிஷன், வேற வேற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி சன் ஃபார்மா, ரொம்ப பெரிய கம்பெனி, எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் 230 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ அதே இந்த மருந்தை பார்த்தீங்கன்னா மெட் பிளஸ் அவங்களே தயாரிச்சு விற்கிறாங்க. ஆனால் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் போக 275 ருபீஸ்க்கு தராங்க. இங்க ரமேஷ் ஆஃபரை பார்த்ததும் அவர் மூளையை ஆஃப் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. ஒரு மருந்துல எம்ஆர்பியை பூஸ்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுத்து கம்மியா காசு வாங்குற அவன் முட்டாளா, இல்ல டிஸ்கவுண்ட் சொல்லி அதிகமா காசு கொடுத்து வாங்குற நம்ம புத்திசாலியா? ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க மக்களே, டிஸ்கவுண்ட் கொடுத்தா அது அவனுக்கு ப்ராஃபிட், அதே டிஸ்கவுண்ட் நம்ம கேட்டா அது நமக்கு லாஸ். ஆக ஆளானப்பட்டது என்னன்னா, இது மார்க்கெட்டிங் இல்ல பங்கு, மைண்ட் வாஷிங்கும். மைண்ட் வாஷிங் யூ.